உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அரகோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லை ஏயா. அரகோயா, அரே சாமியே சாமி, அப்படி இருந்துட்டா காமி. கூலியே கூலி, எங்களை நம்பித்தான் பூமி. பிறர் வாழ்வதே அது நாடு முழுதும், நாம் இன்றி என்ன நடக்கும். உலகத் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். உண்ண உணவு தந்தவன் உழைப்பாளி, உடுக்க உடை தந்தவன் உழைப்பாளி, வசிக்க வீடு தந்தவன் உழைப்பாளி, ரசிக்க மலர் தந்தவன் உழைப்பாளி, மண்ணை சிலையாக்கியவன் உழைப்பாளி, பொன்னை சிலையாக்கியவன் உழைப்பாளி, கல்லை சிலையாக்கியவன் உழைப்பாளி, மரத்தை சிலையாக்கியவன் உழைப்பாளி, வண்ணத்தை ஓவியமாக்கியவன் உழைப்பாளி, எண்ணத்தை விதையாக்கியவன் உழைப்பாளி. உழைப்பாளியின்றி உலகம் இல்லை, உழைப்பாளியின்றி உயர்வு இல்லை, உழைப்பாளியின்றி வாழ்க்கை இல்லை, உழைப்பாளியின்றி வசந்தம் இல்லை. வெயில் மழை பாராது உழைப்பவன், வெந்த சோற்றை தின்று வாழ்பவன். தொழுவதை விட சிறந்தது உழைப்பு, பூசாரியை விட சிறந்தவன் உழைப்பாளி. வியர்வை காயுமுன் கூலியை கொடு, வேதனை வராமல் உழைப்பாளியை காத்திடு. வியாபாரியிடம் பேரம் பேசினால் தவறு அன்று, உழைப்பாளியிடம் பேரம் பேசினால் தவறு. போற்றுவோம் உழைப்பை, போற்றுவோம் போற்றுவோம் உழைப்பாளிகளை போற்றுவோம். கலா ரவி அவர்களின் வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். உலக தமிழ் தொழிலாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை உயராய்வு வேல் அலைவரிசையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னங்க இந்த வாரம் என்னன்னு கேக்குறீங்களா? மே தினம் தொழிலாளர்களை பற்றி நம்ம சிந்திக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆமாங்க, இந்த வாரம் மே தின அரங்கம். அதில சிறப்பா கட்டுமான தொழிலாளர்கள் பற்றி சிந்திக்க போறோம். கட்டுமான தொழிலாளர்கள் பற்றி சிறப்புரை ஆற்ற இருப்போம் துபாயில் வசிக்கும் நம்ம மீனவன் சுமிஜின் டொனால்டு அவர்கள். இவர் ஏற்கனவே மீனவர்கள் வாழ்வியலை பற்றி நம் அலைவரிசையில் பேசியிருக்கிறார். இப்போது நம்மிடையே கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வியலை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இவரை பற்றி 2 வரிகள். இவர் சார்ந்த துறையை பற்றி அதிகம் சிந்திக்கிறார். கூடுதலாக தமிழுக்காக தனிபெரும் சேவை ஆற்றுகிறார். எப்போது அழைத்தாலும் இன்முகத்தோடு நம்முடைய மாணவர்களுக்காக உரையாற்றுவதில் அத்துணை மகிழ்ச்சி அவருக்கு. மென்பொறியாளர் மீனவன் சுமிஜின் டொனால்டு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, மே தினத்தில் மட்டுமல்ல எல்லா நாட்களுமே தொழிலாளர்களை போற்றுவோம், அவர்களுடைய வழியை மாற்றுவோம், முடிந்தவரை அவர்களோடு இணைந்து செயலாற்றுவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்று போற்றுகிறோம். அதை உருவாக்க உழைத்தவர், வியர்த்தவர், இடுப்புடைய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டோ? இதோ ஓர் சித்தாளின் துயரை கவிஞர் பாடுகிறார். பொற்காலமே இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான். எப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவோர் பூமியிலே தன் வாழ்வு தொலையாமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள். இவள் வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு, தலைகணமே வாழ்வாக ஆகி போனது. இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகங்கள் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவர் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. உலகின் படைப்புகள் எல்லாம் உழைப்பின் சிதறல்களே. உலகில் இருந்து உழைப்பில் கழித்தால் வெறும் மண்ணும் கல்லும் தான் மிஞ்சும். இதனால் உழைப்பாளிகளை மதிப்போம், உலகத்தை காப்போம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளை சார்பில் அனைவரையும் இந்த உழைப்பாளர்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் எம்எல்ஏ.
அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். மனிதர் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பது வணிகம். வணிகம் இல்லையே மனிதர் தம் தேவையை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வானுயர்ந்த கட்டிடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்றும் போற்றுகிறோம். அதை உருவாக்க உழைத்தவர், வியர்த்தவர், இடுப்பொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அப்படிப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வியலை பற்றி பேச வருகிறார் மீனவன் சுமிஜித் டொனால்டு பிரான்சிஸ் ஐயா அவர்கள். ஏற்கனவே வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையில் தம் கருத்துக்களை வழங்கியமைக்கும் எங்கள் சீரிய முயற்சியால் மீண்டும் தம் கருத்துக்களை வழங்க வண்ணமைக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் வரிகளாய் வாழ்ந்து காட்டியவர், தொழிலாளர்களின் நலனுக்காக 17 புலம்பெயர் நாடுகளில் உரையாற்றியவர், சிறந்த சமூக சேவகர், மரம்பிடியாளி எனும் புத்தகத்தை எழுதிய ஐயா மீனவன் சுமிஜித் டொனால்டு பிரான்சிஸ் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வியல் எனும் தலைப்பில் வழங்கும் உரையினை கேட்டு மகிழ்வோம். பாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தோழர்களே, தொழிலாளர்களே, இன்றைய தினம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வியல் பற்றி. எனது பெயர் மீனவன் சுமிஜித் டொனால்டு. இதற்கு முன் உயராய்வு மற்றும் வேல் யூடியூப் சேனலில் உங்களுடன் உரையாடி இருக்கிறேன். மீனவர்களையும் மீனவத்தையும் அவர்களது வாழ்வியலை பற்றியும். இன்று உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி. உழைப்பாளர்களான கட்டுமான தொழிலாளர்களை பற்றி, அவர்களது வாழ்வியலை பற்றி பேச உண்மையிலே என்னை பயன்படுத்தியதற்கு மிக்க மிக்க நன்றி முனைவர் அஜிதா அவர்களுக்கு. அவர்களது இந்த சேனல் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏழை எளிய மக்கள், தோடர், வடுகர், மீனவர் என பல மக்களுடைய, ஏழை மக்களுடைய காரியங்களை பற்றி, தொழிலாளர்களோட காரியங்களை பற்றி இந்த சேனலில் விவாதிப்பதும் அதை பற்றியான நிகழ்ச்சிகளை தொகுத்து அளிப்பதும் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான ஒரு செய்தி. மிக்க மகிழ்ச்சி. இன்று கட்டுமான தொழிலாளர்கள், கட்டுமான தொழில் என்றால் என்ன என்பது கூட நமது படித்த சமூகங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். உலகில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் தொழில் செய்வது தொழிலாளர்கள் உள்ளது கட்டுமான தொழில் செய்யும் துறைக்குதான். எவ்வளவு பேர் வேலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். 22 கோடி மக்கள் உலக அளவில் கட்டுமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த தொழில் எவ்வாறு நமது பகுதிகளில் அல்லது உலக அளவில் செம்மையாக நடக்கிறதா, இல்லை அந்த தொழிலாளர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கான ஊதியத்தை பெறுகிறார்களா, இல்லை அவர்களை ஒவ்வொரு நாடுகளிலும் அல்லது நமது இடங்களிலும் அவர்களுக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும், இல்லை அவர்களது கரெக்டான ஊதியங்களையும் கொடுக்கிறார்களா என்பது கேட்டால் உண்மையிலேயே அவர்களை பற்றி யாரும் பேசாததும், அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்காததும், அவர்கள் ஒரு பொருளாக கருதாமல் அவர்களுக்கென ஒரு குரல் கொடுக்கவும் யாரும் இல்லாமல் இருப்பது மிக்க வேதனை. குறிப்பாக நமது தமிழக மக்கள், தமிழக கட்டுமான தொழிலாளர்கள் பல வெளிநாடுகளிலும் சென்று வேலை பார்ப்பதுண்டு. குறிப்பாக துபாய் போன்ற பெரிய பெயரெடுத்த நகரங்களில் அவர்கள் மிக குறைந்த ஊதியத்தில்
வேலை பார்த்து கொண்டிருப்பது மிக்க மிக்க வேதனையான ஒரு காரியம். ஏன் துபாய் போன்ற நகரங்களில் வந்து மிகவும் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்க்கிறார்கள்? நமது அரசாங்கமும் நமது சூழ்நிலையும் அவர்களுக்கான தொழில் அங்கே கொடுக்காததனால் இந்த மக்கள் இந்த வேதனையிலும் வருத்தத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். துபாயில் வந்து படக்கூடிய கஷ்டங்களை அவர்களது குடும்பங்களை நன்றாக ஊரில் வைத்திருக்க அவர்கள் இங்க வந்து என்ன மாதிரி கஷ்டமான வேலை பார்த்தாலும் அதுல ஒரு மனநோயோட இருக்காங்கன்னா நம்ம குடும்பம் அங்க நன்றாக இருக்கிறது என்பதற்காக. ஏன் இவ்வாறு இந்த சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது? கட்டுமான தொழிலில் போதுமான வருமானம் இந்த தொழிலாளர்களுக்கு தான் இல்லை என்பதை மாற்றி பார்த்தோம் என்றால் யாருக்கு அவர்களால் வருமானம் வருகிறது என்பதையும் இங்கே சொல்ல வேண்டும். கட்டுமான தொழில் என்பது உலகளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபாரம். நமது இடங்களில் அது அவ்வாறாக இதுவரை வரவில்லை. கட்டுமான தொழிலாளர்களை பெரிய நகரங்களில், துபாய் போன்ற நகரங்களில் அவர்களால் தான் கட்டிடம் எழுப்பப்படுகிறது. அவர்கள் இருந்தால்தான் அந்த கட்டிடம் முழுமை அடையும். ஆனால் அவர்களுக்காக ஒதுக்கப்படும் ஒரு கட்டிடத்தை கட்டும்போது அவர்களுக்காக ஒதுக்கப்படும் அந்த தொகை அதில் 10% 1 போலும் அவர்களுக்கு வந்து சென்றடைவதில்லை. காரணம் இதில் மிகப்பெரிய தளங்கள் உள்ளது. கட்டுமான தொழில், அதாவது ஒரு கட்டிடம் கட்ட குறைந்தபட்சம் 5, 6 அல்லது 10 அடுக்கான கம்பெனிகள் இருக்கின்றன. இந்த கம்பெனிகள் தான் இவர்களது அந்த ஒரு ஊதியத்தை மிக குறைக்க காரணம். நமது நாடுகளில், நமது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 2 அல்லது 3 நபர்களில் ஒதுங்கி விடுகிறது. இருந்தாலும் அங்கு நமது கட்டுமான பணியாளர்களுக்கு போதுமான வேலை கிடைப்பதில்லை. காரணம், அங்கு இந்த கட்டுமான தொழிலை ஒரு துறையாகவோ அல்லது அதை பணம் சம்பாதிக்கும் அல்லது இந்த மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கும் துறையாக பார்ப்பதில்லை. இன்றும் அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த கட்டுமான வேலைகளை செய்வது ஒரு தனியாரிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் இந்த மக்களை சிறிய ஊதியத்தில் அங்கு வேலை வாங்குவதும், இதற்கிடையில் உள்ள ஏஜென்ட்களும் அவர்கள் இவர்களை வஞ்சித்து தேவையில்லாத நிறைய அவர்கள் வேலையை கொடுப்பதும், அதே நேரத்தில் ஊதியம் கொடுக்காமலும், லஞ்சம் ஊழல் என இதற்கிடையில் கமிஷன் என பல பணங்களும் அதிலிருந்து போவதும் அங்கு கட்டுமான தொழில் ஒழுங்காக வரவில்லை. அதனால் அந்த துறையினை யாரும் கவனிக்கவோ அதை ஒரு பொருட்டாகவோ எடுத்து மிகப்பெரிய அளவில் செய்வதில்லை. அதே நேரத்தில் துபாய் போன்ற நகரங்களில் இந்த கட்டுமானம் என்பது, அதனால்தான் துபாய் வளர்ந்தது அப்படி என்று சொல்லலாம். துபாய் வளர்ந்தது இங்கே உள்ள கட்டிடங்கள் கட்டப்பட்டதனால். இன்று உலகளவில் முதன்மையாக நிற்கும் மிகப்பெரிய புர்ஜ் கலிஃபா என்று அழைக்கக்கூடிய அந்த கட்டிடம் வந்ததும் இவ்வாறான தொழிலாளர்களின் மிகப்பெரிய ஒரு உழைப்பால். இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது மிக முக்கியமான விடயம். நமது பகுதிகளிலும் இந்த கட்டுமான தொழிலை மிகப்பெரிய அளவில் அதற்கான ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து நாம் தக்க நடவடிக்கைகளோடு அங்கு மேற்கொண்டோம் என்றால் துபாய் எவ்வாறு நமக்கு
இப்போ அது ஒரு வியாபார நோக்கில் கட்டிடங்களை கட்டுவதும் ஆட்களை அதில் குடியமர்த்துவதும், இங்கே ஒவ்வொரு ஏரியா புது புது இடங்களில் சென்று அந்த இடத்தை கட்டிடங்களை கட்டி அதில் குடியமர்த்தி அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நமது தமிழகத்திலோ இந்தியாவிலோ? அது போன்ற மாற்றங்கள் வந்தால் இது யாருக்கு பலனுள்ளதாக அமையும்? இன்று கட்டிட தொழிலை நம்பி, கட்டுமான தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அது பலனாக அமையும். ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்றால், நான் வேலை பார்க்கும் கம்பெனி, அதுவும் இது போன்ற கட்டுமான தொழிலில் ஆட்களை வேலைக்கு கொடுக்கும் ஒரு கம்பெனி. கட்டிடத்தை கட்டுவதற்காக வேலையாட்களை மட்டும் கொடுப்பதற்காக கம்பெனிகள் இருக்கிறது. அதற்கு மேல் இந்த ஒரு சிறு ஒரு கட்டிடத்தை எடுத்தோம் என்றால் ஒரு ஃப்ளோர் அல்லது 5 ஃப்ளோர் இல்லை ஒரு 1000 வில்லா செய்கிறார்கள் என்றால், வில்லா என்பது ஒவ்வொரு சின்ன நம்ம வீடு, நம்ம இடத்துல உள்ள ஒரு சின்ன வீடு இருக்கு இல்லையா, அந்த சின்ன வீடை 1000 2000 சேர்த்து செய்வாங்க. செஞ்சுட்டு ஆட்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டதுல ஒரு 10 எண்ணத்தை ஒரு கம்பெனி, 5 எண்ணத்தை ஒரு கம்பெனி, அப்படி பகிர்ந்து கொடுத்து அதை சப்கான்ட்ராக்டர் ஒர்க் என்பார்கள். அவ்வாறு இந்த ஆட்களை வேலைக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை கம்பெனி ஒன்று, அதுக்கு மேல் சப்கான்ட்ராக்டர் ஒன்று, அதற்கு மேல் மெயின் கான்ட்ராக்டர், இதெல்லாம் சேர்த்து அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய அந்த மெயின் கான்ட்ராக்டர், அதில் தனித்தனியாக இப்ப பிளம்பிங் வேலை, அந்த வேலை, இந்த கார்பெண்டர் வேலை, மேசன் வேலை, ஸ்கஃபோல்டர் வேலை, இப்படியாக பல விதமான வேலைகளை பிரித்து இங்கே கொடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது இடங்களில் எல்லாம் தெரிந்த வல்லுநர்களாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு முழு கட்டிடத்தையும் கட்டி முடித்து விடுவார்கள். இது மாற வேண்டும், மாற்றங்கள் வேண்டும். நமது கட்டுமான தொழிலாளர்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த துறையானது இதை முழு அளவில் சிந்தித்து அங்கும் கட்டுமானங்கள் வளர நாம் வழிவகை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது இங்கு உண்மையிலேயே அவர்கள் படும் பாடு குறைக்கப்படும். அவர்கள் நரக வேதனையில் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது ஊர்களில் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு வைத்திருக்கிறோம். ஒரு வீடு என்பது 2 அறையும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன், இவ்வாறாக ஒரு வீடு. இந்த 2 அறையும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தில், இந்த ஒரு இடத்தை இங்க துபாயில் பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்லது பெரிய பெரிய அலுவலக வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு குடும்பம் தான் அதுல இருப்பாங்க. அதே நேரத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் இந்த இவ்வளவு இடத்திலையும் குறைந்தபட்சம் 20, 30, 40 பேர் அந்த இடத்தில் இருப்பார்கள். வேதனையின் மேல் வேதனை. ஒரு கட்டில் போட்டு அந்த கட்டிலுக்கு மேல ஒரு கட்டில், அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு நபர். அப்படியெல்லாம் துபாயில் வாழக்கூடிய சூழ்நிலை. இது இங்க மட்டுமா என்பது எனக்கு தெரியாது. வேறு பல நாடுகளிலும் இவ்வாறு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாம் நமது தமிழகத்தில் நமது மக்கள் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தப்படுவோம், எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான மாற்றம் நாமும் நமது
கட்டுமான தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அங்கேயே செய்து கொடுத்தால் இந்த கட்டுமானமும் வளரும், கட்டுமான துறையும் வளரும், கட்டுமான தொழிலாளர்களும் வளருவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. தொழிலாளர் தினமான இந்த மே 1 தொழிலாளர் தினத்தில் ஒரு மிக முக்கியமான கேள்வியை இந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நான் கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்திய அரசாகட்டும், தமிழக அரசாகட்டும், ஓய்வூதியம் என அரசாங்க வேலை செய்யும் நபர்களுக்கு மட்டும் கொடுப்பதன் காரணம் எனக்கு புரியவில்லை. ஏன் அவர்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது? யாருக்கு இந்த ஓய்வூதியம் நீங்கள் கொடுக்க வேண்டும்? உண்மையிலேயே நமது பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் நபர்களுக்கு, விவசாயிகள், கட்டுமான தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், அவ்வாறே அரசாங்கத்தை விட்டு வேறு தொழில் செய்து இன்று நமது அரசாங்கத்தை நிலைநிறுத்தும் அல்லது நமது பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் அவர்கள் 50-60 வருடங்கள் வயசு தாண்டிய பிறகு, அவர்களது 50-60 வயசு தாண்டிய பிறகு ஒன்றுமில்லா நிலையில் இன்றும் இருக்கிறார். அவ்வாறு ஏழையா இருக்கக்கூடிய அவர்களுக்கு தான் ஓய்வூதியம் நமக்கு கொடுக்க வேண்டுமே தவிர 50-60 வருடம் அல்லது 40 வருடமாவது வேலை செய்து, அரசாங்க வேலை செய்து, அதிலும் பலவிதமான பலன்களையும் பெற்று வேலையை முடிக்கக்கூடிய அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது என்பது சிரிப்புக்குள்ளாக இருக்கிறது. உள்ளவன் கையிலேயே திரும்பவும் கொண்டு கொடுப்பதாக நான் நினைக்கிறேன். அரசாங்கம் இந்த மாதிரியான காரியங்களை எதற்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதே இன்று என்னுடைய கேள்விக்குறியா இருக்கிறது. இதை கேட்கும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பா என் மேல கோபப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான ஊதியமும் கிடைக்கல, அதற்கான அரசாங்க உதவியும் கிடைக்கல. அதனால்தான் இதை நான் சொல்றேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கென்று அல்லது மீனவர்களுக்கென்று அல்லது பல துறைகளுக்கென்று பலவிதமான ஒரு பாடல்களாக இருக்கட்டும் அல்லது படங்களாக இருக்கட்டும், சினிமாக்களாக இருக்கட்டும், அவர்களை தூக்கி பிடிக்கக்கூடியதும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியதும் நிறைய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது கட்டுமான தொழிலாளர்களை பற்றியோ, அவர்கள் படும் அவஸ்தைகளை பற்றியோ, கஷ்டப்பாடுகளை பற்றியோ யாரும் நினைத்து பார்ப்பதில்லை என்பது வருத்தத்துக்குரியது. அவர்களுக்கான குரல் எழும்ப வேண்டும். அமைப்பு ரீதியாகவும் கட்சிகளும் சங்கங்களும் அவர்களது காரியங்களை என்ன ஏது என்று கேட்டு செயல்படுத்த வேண்டும், தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறே இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு எந்தெந்த விதத்தில் நாம் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த எல்லா விதத்திலும் நாம் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கூலி சிறிய ஒரு இதுக்காக தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மாற வேண்டும். மாற்றம் எவ்வாறு வேண்டும் என்றால் அவர்கள் கூலி வேலைக்கு உழைப்புக்கேற்ற பங்கு அவர்களுக்கு கிடைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். பங்கு என்பது வரக்கூடிய வருமானத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஷேர், அந்த பங்கு. இதை கட்டிட வல்லுநர்களும் கட்டிடத்தை கட்டக்கூடிய கம்பெனிகளும் இதை உண்மையிலேயே
நீங்க பரிந்துரை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களது வாழ்வும் நன்றாக அமையும். தற்போது நமது கலாச்சார மாறுபாட்டில் நாம் அதிகம் மக்கள் கட்டுமான தொழில் செய்யக்கூடிய நபர்களின் மக்களும் மற்றுள்ள அனைத்து மக்களும் கட்டுமான தொழில் படிப்பு அதன் உயரிய படிப்புகளை படித்துக் கொண்டு என்ன வேலை செய்யலாம் என்பது அறியாமலே மீண்டும் அந்த மாதிரியான தொழிலை நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம், அவர்களை முன்னேற்றுவதற்காக செய்ய வேண்டிய செயல்பாடுகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள் எல்லாமே நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கிறது, என்னென்ன வழிகாட்டுதல் நாம் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வலைத்தளங்கள் இருக்கிறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, உள்நாட்டில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்கிறது, அதுபோல நமது தெரிந்த நபர்களுக்காக பரிந்துரைப்பது, வேலை கொடுக்க வாய்ப்புள்ள கம்பெனிகளுக்கு நாம் நமது அரசாங்கமே இப்போது வழிகாட்டும் நிலை எவ்வாறு உருவாக்குவது என பல வகையான இந்த காரியங்கள் நமது கட்டுமான தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அவரது வாழ்க்கை மேன்மேலும் கீழே போகாமல் அவர்களது வாழ்க்கை தரம், அவர்களது குடும்பம், அவர்களது பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த துறையில் வல்லுநர்கள், அந்த துறையை மீண்டும் அவர்களது பாரம்பரியம் செய்யும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும்போதுதான் அந்த அந்த துறை மிகவும் மேம்படும். அதனால் நமது அரசாங்கத்துக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது, அந்த தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கும் மிக்க மிக்க நல்லது. பொதுவாக எனது எல்லா உரையிலும் இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. அதைதான் இப்போது கட்டுமான தொழிலாளர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே மிகப்பெரிய சங்கங்களும் அமைப்புகளும் பல விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் வேறு பல தொழிலாளர்களுக்கும் இருக்கிறது. ஏன் கட்டுமான தொழிலாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அமைப்பு சங்கம் தமிழக அளவில் அல்லது மாவட்ட அளவில் அல்லது இந்திய அளவில் ஏன் உருவாகவில்லை என்பதை உங்களிடம் கேள்விக்குறியாக வைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் அமைப்பு வழியாகவோ சங்கங்கள் வழியாகவோ செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை ஆங்காங்கே ஒரு சிறு அமைப்புகளும் இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. ஆனால் நமது தமிழக அளவில் மிகப்பெரிய போராட்டம் செய்யவோ இந்திய அளவில் போராட்டங்கள் செய்யவோ உங்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்றெடுப்பதற்காக இதுவரை எந்த அளவு வளர்ந்திருக்கிறீர்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு செயல்பாடில் நமது கட்டுமான தொழிலாளர்கள் இறங்க வேண்டும். அவர்களுக்கான தேவைகளை அரசாங்கத்திடம் கேட்டு பெற வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உடலினை எந்திரமாக்கி, உழைப்பினை உரமாக்கி, உயிரை பணயமாக்கி உலகை இயக்க வைக்கும் உன்னத தொழிலே கட்டுமான தொழில். வீட்டை உயர்த்திட, நாட்டை காத்திட, நாளை உருவாக இன்று உழைத்திடும் உன்னத கரங்களே கட்டுமான தொழிலாளர் கரங்கள். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் கூற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வாழக்கூடிய தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள். ஆகவே இந்த இனிய நாளில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள், தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். எங்கள் அனைவரும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உலகம் வாழ நீங்கள் தான் காரணம். உலகம் வாழ நீங்களும் மிகப்பெரிய காரணம் என்று கூறிக்கொண்டு
இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நமது முனைவர் சே அஜிதா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது உயராய்வு மற்றும் வேல் யூடியூப் சேனல் இன்னும் மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களின் மனிதர்களின் வாழ்வியலை இந்த உலகுக்கு தனது ஊடகம் வழியாக மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்க்க வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. கேட்டவர்களுக்கும் எனது சகோதர சகோதரிகள், தொழிலாளர்களான தோழர்கள் அனைவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். உங்களுடன் என்றும் மீனவன் சுமிஜின் டொனால்ட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம்.